ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது தேரே மேரே பீச் மே கைசா ஹே பந்தன். இந்த சாங்கை வந்து பாடி அதுக்கான அர்த்தத்தை நான் சொல்கிறேன். ரொம்ப நாளாக போடலாம், அப்லோட் பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன், பட் போட முடியலை. என்னென்னா சாங்ஸ் வந்து அந்தளவுக்கு யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் சாங்ஸ் மூலியமாகவும் ஹிந்தி கற்றுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம கூடவே பாடிட்டு அந்த லிரிக்ஸை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு புரியும்ல, நம்மளுக்கு ப்ரொனவுன்ஸ் வந்து வரும்ல. ஸோ நீங்கள் சாங்ஸும் கேட்கலாம், பாடலாம், அது மூலியமாகவும் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப வருஷமாக கேட்டுட்ருக்கீங்க, இதுக்கு அர்த்தமே தெரில அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஓகேங்களா? எனக்கும் இந்த படமும் பிடிக்கும், எல்லா பாட்டுமே பிடிக்கும், எல்லா பாட்டையும் போடலான்னு தான் ஆசை. பட் இந்த பாட்டுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்துட்டு நான் அடுத்தடுத்த பாட்டு கொண்டு வரேன். சரிங்களா? இப்போ நம்ம பாட்டு பாடி அதுக்கு அர்த்தமும் தெரிஞ்சுக்கலாம். சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. तेरे मेरे बीच में कैसा है ये बंधन अनजाना, मैंने नहीं जाना तूने नहीं जाना, एक डोर खींचे दूजा, एक डोर खींचे दूजा, दौड़ा चला आए, एक डोर खींचे दूजा, दौड़ा चला आए, कच्चे धागे में बंधा चला आए, जैसे जैसे कोई हो ऐसे जैसे कोई दीवाना, मैंने नहीं जाना तूने नहीं जाना. தேரே மேரே பீச் மே அப்படின்னா உனக்கும் எனக்கும் இடையில், கைசா ஹை யே பந்தன் அப்படின்னா எப்படிப்பட்ட உறவு, அஞ்சானா அப்படின்னா தெரியாத அறியாத உறவு அப்படின்னு அர்த்தம். மேனே நெஹி ஜானா தூனே நெஹி ஜானான்னா எனக்கும் தெரியல உனக்கும் தெரியலை அப்படின்னு அர்த்தம். இக்கு டோரு கீச்சே அப்படின்னா ஒருத்தர் கயிற்றை இழுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். கயிற்றை இழுத்தால், பிடித்து இழுத்தால். தூஜா தௌடா சலாய், இன்னொருத்தர் ஓடி பின்னாடியே வர்றாங்க, ஓடி வர்றாங்க. தௌடா சலாய்னா ஓடி வர்றாங்க. ஒருத்தர் கயிறை பிடிச்சி இழுத்தா இன்னொருத்தர் பின்னாடி ஓடி வர்றாரு அப்படின்றாங்க. கச்சே தாகேமே ஐசா பந்தா சலாயே அப்படின்னா கச்சா தாகா, வந்து கயிறுன்னு சொல்கிறாங்கல்ல, இது கச்சா தாகா அப்படிங்கிறது வந்து வலு இல்லாத நூல் கயிறு. அது வந்து அந்துரும்ல, அந்த மாதிரியான அந்த உறவு. ஒருத்தர் பிடிச்சி இழுத்தா இன்னொருத்தர் பின்னாடியே வர்றாரு. ஐசே ஜெய்சே கோயி திவானா, ஒரு பித்து பிடித்தவர் மாதிரி இந்த அன்பு என்னும் வழியில்லாத நூல் கயிற்றை ஒருத்தர் பிடித்து இழுத்தால் இன்னொருத்தரும் பின்னாடியே வருகிறார் அப்படிங்கிறது தான் இது ஃபுல் அர்த்தம். இடையில கமல் சார் சொல்லுவார் அப்படியா அப்படின்னுவார். அதுக்கு ஹீரோயின் வந்து ஹா 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 ஜெய்சே சப் சமஜ் கயா, ஆஹா ஹா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. पहनूंगी मैं तेरे हाथों से कंगना, आएगी मेरी डोली तेरे ही अंगना, चाहे कुछ कर ले हो चाहे कुछ कर ले ज़माना, मैंने नहीं जाना तूने नहीं जाना, तेरे मेरे बीच में कैसा है ये बंधन அஞ்சானா. பெஹனோங்கி அப்படின்னா கையில் வளையல் கையில் போட்டுப்பேன் அப்படின்னு அர்த்தம். இது முன்ன பின்ன வரும் ஹிந்தியில், நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கணுன்றதை நம்ம பார்க்கணும். பெஹனோங்கி மே தேரே ஹாத்தோசே கங்கனா அப்படின்னா தேரே ஹாத்தோசேனா உன் கைகளால், கங்கனா அப்படிங்கிறது கங்கன். கங்கன் வந்து தடிப்பாக பெருசாக இருக்கும்ல கங்கன். இங்கே வந்து மாப்பிள்ளை சைடில் இருந்து தான் அந்த மந்தமான வளையல், வசதிக்கு தகுந்த மாதிரி வெள்ளி, தங்கம், மெட்டல் அந்த மாதிரி கொண்டு போவாங்க. ஸோ உன் கைகளால் தான் நான் வளையல் போடுவேன் அப்படின்னு ஹீரோயின் பாடுறாங்க. ஆயகி மேரி டோலி தேரேஹி அங்குனா அப்படின்னா என் திருமண பல்லாக்கு. இந்த ஊரில் தான் பொண்ணு வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போவாங்க. முதல்லைலாம் அந்த டோலின்னு சொல்லி பல்லாக்கு இருக்குல்ல, ராணிகளெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்கல்ல, அதிலிருந்து தான் கூட்டிகிட்டு போவாங்க. இப்போல்லாம் காரு வசதி என்னென்னமோ ஆகி போயிடுச்சு. அந்த பல்லாக்கு வந்து உன் வாசலிற்கு தான் வரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சாஹே குச்சு கரலே ஜமானானா என்ன வேணாலும் செய்யட்டும் இந்த உலகம், இந்த உலகம் என்ன செஞ்சாலும் உன் கைகளால் தான் நான் வளையல் போட்டுப்பேன், உன் வாசலுக்கு தான் என் டோலி வரும், அதாவது திருமண பல்லாக்கு வரும் அப்படின்னு அவங்க பாடுறாங்க.
நல்லாயிருக்கும். புரிஞ்சு கேட்டோம்னா பாட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். इतनी जुबानें बोले लोग हम जोली, इतनी जुबानें बोले लोग हम जोली, दुनिया में प्यार की एक है बोली, बोले जो क्षमा हो, बोले जो क्षमा परवाना, मैंने नहीं जाना तूने नहीं जाना तेरे मेरे बीच. கித்னி ஜுபானே போலே லோக் ஹம் ஜோலி அப்படின்னா எவ்வளவோ எத்தனையோ மொழிகள் நண்பர்களாகி மக்கள் பேசினாலும் துனியாமே பியார்க்கு ஏக் ஹை போலி அப்படின்னா இந்த உலகத்தில் அன்பிற்கு ஒரே ஒரு மொழி தான் இருக்குது. போலே ஜோ ஷமா அப்படின்னா எரியும் தீபம் வந்து ஒளி வெளிச்சமாக இருக்கும்ல, அந்த வெளிச்சத்தை பூச்சி பார்த்து ஈர்த்து பக்கத்தில் சொல்லுது, பக்கத்தில் வருதுல்ல அந்த வெளிச்சத்தை பார்க்கு. அந்த மாதிரி தான் அன்பு. ஒருத்தர் இருக்கும் இடத்துல இன்னொருத்தர் ஈர்த்து பக்கத்துலேயே போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். கவிதைங்க இது. கவிதையை டிரான்ஸ்லேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்துட்டாலும் அது நீங்கள் வார்த்தைகளை புரிஞ்சுட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கேட்குறதுக்காக. அதனால தான் கொண்டு வந்தேன். அந்த படத்தில் 2 தடவை இருக்கும் இந்த பாட்டு. இந்த பாட்டு இந்த லிரிக்ஸ் ஹீரோ பாடுறது, சரிங்களா? அது ஹீரோயின் பாடுறது. இப்போ नींद न आए मुझे चैन न आए, लाख जतन करे रोका न पाए, सपनों में तेरे हो, सपनों में तेरे आना जाना, मैंने नहीं जाना तूने नहीं जाना, तेरे मेरे बीच में कैसा है ये बंधन अनजाना. எஸ்பிபியோட பாட்டு, ஹிந்தி பாட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் எல்லா பாட்டுமே பிடிக்கும். ஸ்பெஷலாக அவர் பாடுற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹிந்தியில். நீந்து ந ஆயே முझे அப்படின்னா எனக்கு தூக்கம் வரவில்லை. சேன் ந ஆயே அப்படின்னா நிம்மதியும் வரல. லாக்கு ஜத்தன்னு கரே அப்படின்னா லட்சம் முயற்சி செய்தாலும், ரோக்கான பாயே அப்படின்னா நிறுத்த முடியல. என்னத்தை நிறுத்த முடியல? சப்புனேமே தேரா ஆனா ஜானா, நீ கனவில் வருவதை போவதை நிறுத்த முடியவில்லை. இது கவிதைங்கிறதால முன்ன பின்ன வரும். இது மொத்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நிம்மதியும் இல்லை, தூக்கமும் வரலை, லட்ச தடவை முயற்சி பண்ணாலும் நீ கனவில் வருவதை நிறுத்தவும் முடியலை அப்படின்னு அர்த்தம். நல்லா இருக்குல்ல பாட்டு? எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ராத்கோ ஏக் சப்னா ஆயா அப்படின்றதுக்கு ஹிந்தியில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணி சொல்லுங்கள். எப்பயும் போல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு ஆன்சரும் பண்ணுற நல்லுள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கடைசி வரைக்கும் பார்த்தா தான் நீங்களும் நல்லபடியாக கற்றுக்க முடியும். எனக்கும் அது யூஸ் ஆகும், எனக்கும் அதுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா கடைசி வரைக்கும் பார்த்தா தான் யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும், சரிங்களா? ஸோ எனக்கும் ஒரு ஹெல்ப்பு அப்படிங்கிற பேரில் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் சில விஷயம் 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்கிற வீடியோஸில் தான் சொல்லியிருப்பேன். ஸோ 5 நிமிஷத்தோடு நிப்பாட்டாமல் குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 நிமிஷமாவது பார்த்தீங்கன்னா தான் நிறைய புது வேர்டை கற்றுப்பீங்க, ஓகேங்களா? இதே மாதிரி பயனுள்ள வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஒரு ஹிந்தி பேச வருமா? இதை இப்போ நான் ஹிந்தியில் கேட்க போகிறேன். क्लास में आने के पहले हिंदी बोलना आती थी क्या? पैसा वर्मा नहीं हिंदी बोलते हैं. नहीं आती थी. ओ नहीं आती थी. அதாவது வராது அப்படின்னு அர்த்தம். अभी अभी समझ में आती है क्या? இப்போ புரியுதா? अभी समझ में आती है क्या? थोड़ी थोड़ी समझ है. இப்போ பார்க்காம பேசுகிறையா அப்படின்னு நான் கேட்குறேன். अभी बिना देखे बोल रही क्या? हाँ हाँ, यस, ओके, गुड. मिठाई में क्या पसंद है? मुझे जलेबी और गुलाब जामुन पसंद है. आपकी बहन क्या कर रही है?
मेरी बहन बुक पढ़ती हूँ पढ़ रही है। पढ़ रही है। आपकी मम्मी क्या कर रहे हैं? मेरी मम्मी वेसल वॉश कर रही है। बर्तन धो रही है। बर्तन धो रही है। ओके। पापा क्या कर रहे हैं?